வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேத வினா விடைகள். லூக்கா அதிகாரம் 9. இயேசுவின் சீஷர்கள் எத்தனை பேர்? 12. சீஷர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தது யார்? இயேசு. வியாதி உள்ளவர்களை குணமாக்க இயேசு யாருக்கு அதிகாரம் கொடுத்தார்? சீஷர்களுக்கு. யாருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க இயேசு சீஷர்களை அனுப்பினார்? தேவனுடைய. இயேசு சீஷர்களிடம் வழிக்கு எதை கொண்டு போக வேண்டாம் என்றார்? தடி, பை, அப்பம், காசு. இயேசு சீஷர்களிடம் எங்கே தங்க கூறினார்? பிரவேசிக்கும் வீட்டில். சாட்சியாக உதறி போட வேண்டியது எது? கால்களில் படிந்த தூசி. கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினது யார்? சீஷர்கள். காற்பங்கு தேசாதிபதி யார்? ஏரோது. யோவானை சிரச்சேதம் பண்ணினது யார்? ஏரோது. இயேசுவை பார்க்க விரும்பினது யார்? ஏரோது. திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் இயேசுவுக்கு விவரித்து சொன்னது யார்? அப்போஸ்தலர். தனித்திருக்கும்படி இயேசு எந்த பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான இடத்துக்கு போனார்? பெத்சாயிதா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுடனே பேசினது யார்? இயேசு. நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாயிருக்கிறது என்றது யார்? சீஷர்கள். இயேசு யாரிடம் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார்? சீஷர்களிடம். சீஷர்கள் தங்களிடம் எத்தனை அப்பங்களும் மீன்களும் இருப்பதாக கூறினர்? 5 அப்பம் 2 மீன். எத்தனை புருஷர்கள் இருந்தார்கள்? ஏறக்குறைய 5000. பந்திக்கு எத்தனை பேர உட்கார இயேசு சொன்னார்? 50 பேராக. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்தது யார்? இயேசு. மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? 12. சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது யார்? இயேசு. பேதுரு இயேசுவை யார் என்று கூறினான்? தேவனுடைய கிறிஸ்து. மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படுவது யார்? மனுஷகுமாரன். கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவது யார்? மனுஷகுமாரன். தன்னைத்தான் வெறுத்து எதை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும்? சிலுவையை. யார் தன் ஜீவனை இழந்து போவான்?
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். இயேசு யாரை கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையில் ஏறினார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. ஜெபம் பண்ணுகையில் யாருடைய முகரூபம் மாறிற்று? இயேசுவின். வெண்மையாகி பிரகாசித்தது எது? இயேசுவின் வஸ்திரம். மகிமையோடு காணப்பட்டு இயேசுவோடு சம்பாஷணை பண்ணினது யார்? மோசே, எலியா. இயேசுவின் மரணம் நிறைவேறப் போகிற இடம் எது? எருசலேம். நித்திரை மயக்கமாயிருந்தது யார்? பேதுருவும் அவனோடிருந்தவர்களும். இயேசுவிடம் 3 கூடாரங்களை போடுவோம் என்றது யார்? பேதுரு. இயேசு மற்றும் சீஷர்கள் மேல் நிழலிட்டது எது? ஒரு மேகம். மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் பயந்தது யார்? சீஷர்கள். மேகத்திலிருந்து உண்டான சத்தம் என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவிகொடுங்கள். சத்தம் உண்டாகையில் காணப்பட்ட ஒருவர் யார்? இயேசு. அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுத்தது யார்? இயேசு. எல்லாரும் எதை குறித்து பிரமித்தார்கள்? தேவனுடைய மகத்துவத்தை. மனுஷகுமாரன் யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார்? மனுஷர். இயேசு யாரை எடுத்து தமது அருகே நிறுத்தினார்? ஒரு சிறு பிள்ளையை. தமக்கு முன்னாக தூதர்களை இயேசு எங்கே அனுப்பினார்? எருசலேமுக்கு. இயேசுவுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சீஷர்கள் யாருடைய கிராமத்தில் பிரவேசித்தார்கள்? சமாரியருடைய. எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினது யார்? இயேசு. வானத்திலிருந்து இறங்கி வந்தது என்ன? அக்கினி. மனுஷருடைய ஜீவனை ரட்சிக்க வந்தது யார்? மனுஷகுமாரன். யாருக்கு குழிகள் உண்டு? நரிகளுக்கு. யாருக்கு கூடுகள் உண்டு? ஆகாயத்து பறவைகளுக்கு. யாருக்கு தலை சாய்க்க இடமில்லை? மனுஷகுமாரனுக்கு. யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல? கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.